பிருந்தாவனம் அப்படிங்கிற ஒரு அழகான கிராமத்தில் பறவைகள் வாழ்ந்து வந்தது. துணிக்குருவி உணவு எடுத்து வரலாம் என்று காட்டிற்குள் சென்றது. அப்பொழுது யாரோ ஒருவர், ஐயோ, என்னை காப்பாற்றுங்கள் என்று அலறல் சத்தம் கேட்டது. துணிக்குருவி யார் இப்படி அலறுகிறார்கள் என்று ஆற்றங்கரை ஓரமாக போய் பார்த்தது. அப்பொழுது, குரங்காரே, என் கையை பிடித்து கொண்டு மேலே வாருங்கள், பயப்படாமல் வாருங்கள். பயப்படாதீங்க, உங்களுக்கு ஒன்றும் ஆகவில்லை. நீங்கள் எப்படி இங்கே வந்தீங்க? நான் இந்த ஆற்றங்கரையை கடக்கும் பொழுது இந்த நதியில் மாட்டிக்கொண்டேன். என்னை காப்பாற்றியதற்கு மிக்க நன்றி. நான் உனக்கு சில விதைகளை தருகிறேன். இதை நன்றாக கவனமாக வளர்த்து வா. உனக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இது சாதாரண விதை இல்லை என்று குரங்கார் துணிக்குருவியிடம் கூறினார். பிறகு, நான் சென்று வருகிறேன் துணிக்குருவியே என்று குரங்கார் கூறினார். அதற்கு துணிக்குருவியோ, பார்த்து கவனமாக போங்க குரங்காரே என்று துணிக்குருவி கூறினாள். பிறகு குரங்கார் அங்கிருந்து சென்று விட்டார். துணிக்குருவி பழங்களை எடுத்துவிட்டு வரலாம் என்று காட்டிற்குள் சென்றாள். அங்கும் இங்கும் தேடி பார்த்தால் பழங்கள் ஏதும் கிடைக்கவில்லை. தூரத்தில் தானியங்களை பார்த்தாள். சரி, இன்று தானியங்களை எடுத்து செல்லலாம் என்று நினைத்து கொஞ்சம் தானியங்களை எடுத்துக்கொண்டு துணிக்குருவி வீடு திரும்பினாள். வீட்டிற்கு சென்றவுடன் மிட்டு, அம்மா, இன்று தானியங்கள் தான் கிடைத்ததா என்று துணிக்குருவியிடம் மிட்டு கேட்டாள். அதற்கு கிட்டு, சாப்பிடலாம், இப்போ என்ன மிட்டு என்று கேட்டாள். துணிக்குருவியோ அந்த தானியங்களை 2 பேருக்கும் கொடுத்து விட்டாள். 2 பேரும் தானியங்களை சாப்பிட்டார்கள். இப்பொழுது துணிக்குருவி அந்த விதைகளை எடுத்துக்கொண்டு வெளியில் வந்து விட்டாள். துணிக்குருவி அந்த விதைகளை வைத்து கொண்டு நின்றிருந்தாள். அப்பொழுது மிட்டுவும் கிட்டுவும் துணிக்குருவியின் பின்னாடியே வந்தார்கள். அங்கு வந்து துணிக்குருவியிடம், இது என்ன விதைகள் அம்மா என்று துணிக்குருவியிடம் கிட்டு கேட்டாள். அதற்கு துணிக்குருவியோ, இன்று நான் உணவு தேடி செல்லும் வழியில் ஒரு குரங்காரை பார்த்தேன். அவர் தண்ணீரில் மாட்டிக்கொண்டிருந்தார். அவரை காப்பாற்றியதற்கு அவர் இந்த விதைகளை எனக்கு கொடுத்தார் என்று துணிக்குருவி கிட்டுவிடமும் மிட்டுவிடமும் கூறினாள். பிறகு துணிக்குருவி, கிட்டு, கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வா என்று சொன்னாள். கிட்டுவும், சரிங்க அம்மா என்று சொல்லி அந்த விதைகளுக்கு ஊற்றுவதற்கு தண்ணீர் எடுத்து கொண்டு வந்து கொடுத்தாள். மறுநாள் கிட்டுவும் மிட்டுவும் அந்த செடியை பார்த்தார்கள். அப்பொழுது கிட்டு, அம்மா, இங்கே ஒரு நிமிஷம் வாங்க அம்மா என்று கூப்பிட்டாள். துணிக்குருவியும் அங்கு வந்தாள். என்ன கிட்டு, எதற்கு என்னை கூப்பிட்டாய் என்று கேட்டாள். அதற்கு கிட்டுவோ, அம்மா, நேற்று நீங்கள் விதை போட்டது இன்னைக்கு செடியாக வளர்ந்துச்சும்மா, அதை காமிக்கலாம் தான் உங்களை கூப்பிட்டேன் என்று கிட்டு கூறினாள். உடனடியாக துணிக்குருவி அந்த செடியை பார்த்தாள். அடடா, நேற்று தானே விதை போட்டோம், அதுக்குள்ளே இந்த செடி இவ்வளோ பெருசாக வந்துருச்சே என்று பேசிக்கொண்டிருந்தார்கள். பிறகு துணிக்குருவி வழக்கம் போல் பழங்களை எடுத்து வருவதற்காக காட்டிற்குள் சென்று விட்டாள். மறுநாள் காலை பொழுது விடிந்தது. அப்பொழுது கிட்டுவும் மிட்டுவும் வெளியில் வந்து பார்த்தார்கள். அந்த மரத்தில் முட்டைகள் நிறையாக காய்த்து கொண்டிருந்தது. அதனை பார்த்த மிட்டு, என்ன இது, இவ்வளவு முட்டை வந்திருக்கு இந்த மரத்திலிருந்து, இது ஒரு அதிசய மரமா இருக்குமோ என்று கிட்டுவிடம் கேட்டாள். கிட்டு உடனடியாக, அம்மா, இங்கே ஒரு நிமிஷம் வாங்கம்மா, வந்து இந்த அதிசயத்தை பாருங்கம்மா என்று கூப்பிட்டாள். துணிக்குருவியோ உடனடியாக அங்கு வந்து பார்த்தாள். அப்பொழுது துணிக்குருவி, அடடா, என்ன ஒரு அதிசயம்! அந்த குரங்கார் கூறியவாறே இது சாதாரண விதையல்லை, மிகவும் சக்தி வாய்ந்த விதை. இது கண்டிப்பாக நம்மளுக்கு பெரும் உதவியாக இருக்கும். மிட்டு, நீ உள்ளே போய் ஒரு கூடையை எடுத்து விட்டு வா என்று துணிக்குருவி கூறினாள். மிட்டுவும், சரிங்க அம்மா, நான் போய் கூடையை எடுத்துட்டு வந்துடுறேன் என்று சொல்லி உள்ளே போய் ஒரு கூடையை எடுத்து கொண்டு வந்து கொடுத்தாள். பிறகு துணிக்குருவி அந்த முட்டைகளை ஒவ்வொன்றாக எடுத்து கூடையில் வைத்தாள்.
சரி மிட்டு, கிட்டு 2 பேரும் பத்திரமாக வீட்டில் இருங்கள். நான் சென்று இந்த முட்டைகள் அனைத்தையும் விற்று காசாக்கிவிட்டு வருகிறேன் என்று சொல்லிவிட்டு துணிக்குருவி அங்கிருந்து சென்று விட்டாள். போகும் வழியில் காலுக்காகம் துணிக்குருவியை பார்த்து, என்ன துணிக்குருவி, எப்பொழுது இருந்து இந்த முட்டை வியாபாரத்தை ஆரம்பித்தாய்? உன்னிடம் பணம் இருக்கிறதா என்று காலுக்காகம் துணிக்குருவியிடம் கேட்டது. அதற்கு துணிக்குருவியோ, இல்லை காலுக்காகமே, நான் ஒரு குரங்காரை காப்பாற்றினேன். அந்த குரங்கார்தான் இந்த மரத்தின் விதைகளை கொடுத்து என்னை வளர்த்து வர சொன்னார். அது முட்டை மரமாக வளர்ந்து வந்தது. எனக்கு இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது. சரி, உனக்கு முட்டை வேணுமா என்று துணிக்குருவி காலுக்காகத்திடம் கேட்டது. அதற்கு காலுக்காகமோ, இல்லை இல்லை, எனக்கு முட்டையெல்லாம் ஒன்றும் வேண்டாம் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்று விட்டது. பிறகு துணிக்குருவி சோட்டு கிளியின் வீட்டிற்கு சென்றது. சோட்டு கிளியே, முட்டை வாங்கிக்கொள், ஒரு முட்டை 5 ரூபாதான் என்று சொல்லியது. சோட்டு கிளியும், சரி, எனக்கு 3 முட்டை கொடு துணிக்குருவியே என்று கேட்டு 3 முட்டையை வாங்கி கொண்டு அதற்கு உண்டான பணத்தை கொடுத்தது. பிறகு துணிக்குருவி மயிலக்காவின் வீட்டிற்கு சென்றது. அங்கு மயிலக்கா, ஒரு முட்டை என்ன விலை என்று கேட்டது. அதற்கு துணிக்குருவியோ, வெறும் 5 ரூபாய்தான் மயிலக்கா, உங்களுக்கு எத்தனை முட்டை வேண்டும் என்று கேட்டாள். அதற்கு மயிலக்காவோ, எனக்கு 10 முட்டை வேணும் என்று சொல்லி 10 முட்டையை வாங்கி கொண்டு அதற்கு உண்டான பணத்தை துணிக்குருவியிடம் கொடுத்தாள். துணிக்குருவியோ அனைத்து முட்டைகளையும் விற்றுவிட்டு அந்த காசிற்கு கிட்டுவிற்கும் மிட்டுவிற்கும் 2 நூடுல்ஸ்களை வாங்கிட்டு வீட்டுக்கு சென்றாள். அங்கு வீட்டிற்கு சென்றவுடன், குழந்தைகளா, இன்னைக்கு நல்ல லாபம் கிடைச்சது, எல்லா முட்டையும் விற்றுட்டேன், உங்கள் 2 பேருக்கும் 2 நூடுல்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன், 2 பேரும் சாப்பிடுங்கள் என்று துணிக்குருவி நூடுல்ஸ்களை கிட்டுவிற்கும் மிட்டுவிற்கும் கொடுத்தாள். அப்பொழுது கிட்டு, ஐயா ஜாலி, இன்னைக்கு நான் நூடுல்ஸ் சாப்பிட போகிறேன் என்று சந்தோஷமாக நூடுல்ஸ்களை சாப்பிட்டார்கள். இதையெல்லாம் காலுக்காகம் துணிக்குருவியின் ஜன்னலில் எட்டி பார்த்து கொண்டிருந்தது. பிறகு மறுநாள் காலுக்காகம் துணிக்குருவி வருவதற்குள் அனைத்து முட்டைகளையும் எடுத்துவிட்டு வந்துவிடலாம் என்று நினைத்து துணிக்குருவியின் வீட்டிற்கு சென்று அனைத்து முட்டைகளையும் ஒரு கூடையில் வைத்து எடுத்து கொண்டு வந்தது. துணிக்குருவி வந்து பார்த்து, இன்னைக்கு ஒரு முட்டை கூட இல்லையே, சரி, நாளைக்கு எடுத்துட்டு போய் விற்றுக்கலாம், இன்னைக்கு வேண்டாம் என்று சொல்லி துணிக்குருவி வழக்கம் போல் பழங்களை எடுத்துவிட்டு வரலாம் என்று காட்டிற்குள் சென்றது. அப்பொழுது புஜ்ஜிபுறா துணிக்குருவியை அழைத்தது. என்ன புஜ்ஜிபுறாவே என்று துணிக்குருவி கேட்டது. துணிக்குருவியை, இந்த வழியாக போய்கொண்டிருக்கிறாய் என்று கேட்டது. அதற்கு துணிக்குருவி, பழங்களை எடுத்துவிட்டு வரலாம் என்று செல்கிறேன், நீ என்ன முட்டையை வச்சு நின்றுட்டு இருக்க என்று துணிக்குருவி கேட்டாள். அதற்கு புஜ்ஜிபுறாவோ, அதுவா, இப்பொழுதுதான் காலுக்காக முட்டையை விற்று கொண்டு வந்தது. நான் ஒரு முட்டை என்ன விலை என்று கேட்டேன். 10 ரூபாய் என்று சொன்னது. சரி, இன்று ஒரு நாள் ஆசையாக இருக்கிறது என்று அனைத்து முட்டைகளையும் நானே வாங்கிவிட்டேன் என்று புஜ்ஜிபுறா துணிக்குருவியிடம் கூறியது. அப்பொழுதுதான் துணிக்குருவிக்கு நடந்த அனைத்தையும் யோசித்து பார்த்து, அடடா, இதனால்தான் முட்டை மரத்தில் முட்டை இல்லை, இது எல்லாம் காலுக்காகத்தின் வேலைதானா என்று நினைத்து, காலுக்காகம் எப்படி போனது என்று கேட்டு அந்த வழியாக துணிக்குருவி சென்றது. ஒரு மரத்தின் மேல் துணிக்குருவி காலுக்காகத்தை பார்த்து விட்டது. அந்த காலுக்காக மரத்திலிருந்து ஆற்றை கடக்க முயற்சித்தது. அப்பொழுது அது வைத்திருந்த பணம் ஆற்றங்கரையில் தண்ணீரில் விழுந்து விட்டது. துணிக்குருவி காலுக்காகத்திடம், காலுக்காகமே, ஒருவரின் உழைப்பை திருடி அதிலிருந்து லாபம் வரும் என்று எதிர்பார்த்தால் அந்த கடவுள் அவர்களுக்கு தகுந்த தண்டனையை வைத்திருப்பார், அவர்களே ஏமாறுவார் என்று கூறியது. அதற்கு காலுக்காகம், என்னை மன்னித்து விடு குருவியை, பேராசையினால் இவ்வாறு செய்துவிட்டேன் என்று காலுக்காகம் மன்னிப்பு கேட்டது. குழந்தைகளா, இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்வது, யாருடைய உழைப்பையும் திருடி அதிலிருந்து லாபம் பார்க்கலாம் என்று நினைத்தால் அது கண்டிப்பாக நடக்காது. சரி குழந்தைகளா, இன்று கதை முடிந்தது. அனைவரும் நமது குட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.